தேவனை, தலை நிமிர செய்த தேவனை, நம்முடைய குடும்பத்தின் தலைகளை நிமிர பண்ணின தேவனை, குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை அருளின தேவனை நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தாவே ராஜா, இந்த வேளையில் எத்தனையோ நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறீர். இன்னுமா எங்களது வாழ்க்கையில் எங்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுங்கப்பா என்று எத்தனை பேர் வேண்டி நீங்கள் விரும்பி கேட்க போறீங்க? கரங்களை உயர்த்தி அவர்கள் மாத்திரம் கர்த்தாவே இந்த வருஷத்தில் இந்த நாட்களில் என்னை அக்கினி ஜுவாலையாய் நீர் மாற்றுவீராக, எனக்குள்ளாக அக்கினியின் அளவு பெருகுவதாக, தேவ அக்கினியின் அளவு பெருகட்டும். ஆமென் சொல்லி கேட்க போகிறோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய சன்னிதானத்தில் பாடுவோமா? அக்கினியின் அளவு பெருகட்டும். பலிபீடங்களின் மேல் அக்கினியை ஊற்றுவேன் என்று சொன்னவர், மாம்சமான யாவருக்குள்ளாகவும் ஓ பரிசுத்த அக்கினியை ஊற்றுவேன் என்று சொன்னவர், தாகத்தோடு வாஞ்சையோடு கேட்கிறோம் அப்பா. ராஜா, எங்களது வாழ்நாட்கள் இந்த வருடம் இன்னும் அதிகமாய் அப்பா முன்னேற்றம் அடைவதற்கு எங்களை அக்கினி ஜுவாலையாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஒரு அக்கினி பிளம்பாய் எங்களை மாற்றி பயன்படுத்துவீராக. எழுப்புதலின் அக்கினியை கர்த்தர் எங்கள் மத்தியில் சபையில் நீர் ஊற்றுவீராக. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே,
போகாதபடி தடுத்து நிறுத்துகிற எல்லா பொல்லாத ஆவிகள் மேல இப்பொழுது கர்த்தருடைய ஆக்கினை பற்றி எறிவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தை எங்க சபையார் எல்லார் மேலேயும் தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை எங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவர் மேல தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேல தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை எங்கள் உடைமைகள் ஒவ்வொன்றின் மேலையும் தெளிக்கிறோம். இப்பொழுது எங்களை சூழ்ந்து இருக்கிறதான எல்லா பொறாமை, எரிச்சல், எல்லா மந்திர மாந்திரிகங்கள், எல்லா பொல்லாத ஆவிகள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால இப்பொழுது அந்த ஆவிகள் மேல கர்த்தருடைய அக்கினி பற்றி எறிவதாக. எழும்பி நின்று கரங்களை தட்டி மனதார இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால இப்பொழுது ரத்தம் தெளிக்கப்படுகிற எல்லா இடங்களிலும் தேவ அக்கினி பற்றி எரியட்டும். தேவ அக்கினி பற்றி எரியட்டும். விடாம அப்படிதான் நல்ல அந்நிய பாஷைகளில் நல்ல சத்தமா அந்நிய பாஷைகளில் பேசிக்கொண்டே இருங்க. முட்டுக்கட்டையான காரியங்கள் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடாதபடி அநேக முட்டுக்கட்டைகள் இயேசுவின் ஆக்கினை இப்பொழுது, இயேசுவின் ஆக்கினை இப்பொழுது, தேவனின் ஆக்கினை இப்பொழுது பற்றி எரியும்படியாய் செய்வீராக. ரிஷ ரிப லம ரப ரகதி கல பர பர பலர ரிப லம ரப 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 பலர பலர ரிஷ ரிப லப ரப பலர ரிஷ ரிப லம ரப ரப பலர ரிப லப ரகதி கர பர பர பலர. ஓ மரண கூறினை உடைத்து எழும்பின யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகள் நாங்கள். மரணத்தின் கூறினை செய்து எழுந்தவர் எங்கள் தேவன். பாதாளத்தின் திறவுகோலை கைகளில் உடையவர் நாங்கள் ஆராதிக்கிற தேவன். பாதாளத்தின் திறவுகோலை கைகளில் உடையவர். எஸ், எந்த மரண ஆவிகளும் எங்க வீட்டின் வாசல்ல படுத்திருக்க முடியாது. இந்த உலகத்துல யாருமே இல்ல அப்பா, உமக்கு நிகர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. சொல்ல முடியுமா ஒரு வார்த்தை? உமக்கு நிகர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஆமென் ஆமென். அப்படிதான் எல்லா வாலிப பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க. பிள்ளைங்க தள்ளி தள்ளி நில்லுங்க, முன்னாடி தள்ளி தள்ளி நில்லுங்க. ரெண்டு கரங்களை விரிச்சு நல்லா
வாழுகிற தெய்வமே, இயேசுவே, நன்றியோடு உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அம்மா. குறைகளை போக்கும் நிறைவும் நீ, என் ஜீவ அப்பமும் நீ. சிறையின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ.
அல்ல, பலருக்கும் அற்புதமாய் கர்த்தர் என்னை வைக்க போகிறார். என்னுடைய மொத்த குடும்பத்திற்கு, நான் வேலை பார்க்கிற இடத்திற்கு, என்னுடைய ஏரியாவுக்கு, என்னுடைய வீட்டிற்கு கர்த்தர் என்னை அற்புதமாய் வைப்பார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தியோ கரங்களை தட்டியோ விசுவாசத்தோடு என்னை அற்புதமாக்கின இயேசு, என்னை அற்புதமாக்கின இயேசு, வாய்களை திறந்து, நல்ல வாயை திறந்து சொல்லிக்கொண்டே என்னை அற்புதமாக்குகிறவர், என்னையே அற்புதமாக்குகிறவர். எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும். கரங்களை விரித்து ஏசையா, ரெண்டு கரங்களை விரித்து ஏசையா, ஏசையா 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 என் நீதி நீதானையா. மனதார சத்தமாக மறுபடியுமா ஏசையா, ஏசையா யெகோவா சிக்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம். விசுவாசத்தோடு சொல்ல போகிறோம். ஆபத்து காலத்துல நான் வெட்கமடைவது இல்லை. பஞ்ச காலத்திலும் திருப்தியாக்குகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறேன், நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல உன்னுடைய ஆத்துமா இருக்கும் என்று. கர்த்தாவே, பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குகிறவர். விசுவாசத்தோடு சொல்லுங்க. தேவ சன்னிதானத்துல நாம சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் கர்த்தர் அப்படியே அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தர் அப்படியே அதை அங்கீகரித்து நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துகிறவர். பஞ்ச காலத்திலும் கர்த்தர் என்னை திருப்தியாக்குவார். இப்ப இருக்கிற சூழ்நிலை என்ன? மோசமான பஞ்ச காலம் வந்தா கூட கர்த்தர் என்னை திருப்தியாக்குவார். காரணம், கர்த்தரே என்னை தாங்குகிறீர், கர்த்தரே என்னை தாங்குகிறீர். மனிதனுடைய கரங்களில நான் அல்ல, என்னை படைத்த இந்த வானத்தையும் பூமியையும் எனக்காக உண்டாக்கின, இந்த வானத்தையும் பூமியையும் ஆண்டு கொள்ளும்படியாய் என்னை உண்டாக்கின கர்த்தரே என்னை தாங்குகிறார். அவருடைய கரத்துல நான் இருக்கிறேன். ஆமென்.
இருக்கிறார். ஒரு தெளிந்த நீரோடையை போல இதுதான் உன் வாழ்க்கை, இததான் நீ செய்யணும்னு சொல்லி சிலருக்கு உள்ளத்துல கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஓ கர்த்தாவே, கர்த்தாவே, நீங்க பேசுகிற தேவன். பலரது உள்ளங்கள்ல கர்த்தர் நீர் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறீர். பலரது உள்ளங்கள்ல தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறீர். நல்ல ரெண்டு கரங்களை விரித்து நீமா லாமா ராபா லாபா ராபா ராபா. இதுக்கு தானே தேவ ஆலயத்துக்கு வருகிறோம், இதுக்கு தானே தேவனுடைய சன்னிதானத்திற்குள்ள வருகிறோம். நல்ல கரங்களை விரித்து, நல்ல கரங்களை விரித்து. ஆமென், ஆமென். கொயர் பாடுகிற வேளையில சிலருடைய உள்ளங்கள்ல புதிய ஒரு வார்த்தை, புதிய ஒரு வார்த்தை, புதிய ஒரு வார்த்தை. ஆமென், 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 ஆமென். தயவு செய்து மௌனமா இருந்து யாரும் அதை இழந்து போகாதீங்க. இதுக்காக தானே பாடுபடுகிறோம். ஏதாவது ஒரு நம்பிக்கை கிடைத்து விடாதா? யாராவது ஒருத்தர் தைரியப்படுத்தி விட மாட்டாங்களா? யாராவது ஒருத்தர் உற்சாகப்படுத்த மாட்டாங்களா? நான் இருக்கிறேன்னு யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லிதானே எவ்வளவோ கஷ்டங்கள், வேதனைகள். இந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் தெள்ள தெளிவாய், ஓ சிலருக்கு செவிகள்ல கேட்குது, சிலருக்கு உள்ளத்துல ஆண்டவர் உணர்த்துகிறார். அடுத்த அடி என்ன எடுத்து வைக்கணும், அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும்னு சொல்லி சிலருக்கு தேவன் உள்ளத்துல அப்படியே அந்த காரியங்களை விதைக்கிறார். அடுத்ததா என்னென்ன செய்யணும், அடுத்ததா யார பார்க்கணும், அடுத்ததா என்னென்ன காரியங்களுக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும், வாழ்க்கையில அடுத்த அடி எப்படி எடுத்து வைக்க வேண்டும், சிலருக்கு தெள்ள தெளிவாய் கர்த்தர் பேசுகிறார். அவர் பேசுகிற தேவன். நீஷரீமா லாமா ரபா ரக திக்கலமா ரபா 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 ரபா. பல எக்ஸ்பர்ட்னால கொடுக்க முடியாத ஆலோசனையை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய தேவ பிரசன்னம், தேவ ஆவியானவர் பலருக்கு இப்போ ஆலோசனை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ரீபா லாமா ரக திக்கலமா ரபா ரக திக்கலமா ரபா 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 ரபா. ரிஷா ரீமா லாமா ரபா லாமா ரபா 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 ரபா. ரீபா லாமா ரபா 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 ஷரீமா லாமா ரபா 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 ரபா. நிஷா ரீமா லாமா ரபா ரக திக்கரபா ரபா ரபா. ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருக்கிறோமே, என்ன நான் செய்ய போறேன், இதுதான் உன்னுடைய அடுத்த ஸ்டெப், இதுதான் உன்னுடைய காரியம் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சிலருக்கு ஆண்டவர் பேசுகிறார். ரிஷா ரீபா லாமா ரபா ரக திக்கலமா ரபா 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 ரபா. ரீபா லாமா ரபா 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 ரபா. ரீபா லாபா ரபா ஷரீமா லாமா ரபா ரபா ரபா. எஸ், உள்ளம் தெளிந்த நீரோடையை போல, தெளிந்த நீரோடையை போல கலங்கத்தோடு கலங்கி கொண்டு வந்த உள்ளங்களை கர்த்தர் தெளிந்த நீரோடையை போல மாற்றி இருக்கிறார். மாற்றப்பட்ட உள்ளங்கள் கரங்களை தட்டியோ, கரங்களை உயர்த்தியோ. சபையாய் இணைந்த எங்கள் நீதியே, எங்கள் சபையின் நீதியே, யாத்ராகமம் 14:14 வேகமா வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். மறுபடியும் சேர்ந்து வாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். திரும்ப வாசிங்க அன்பு பிள்ளைகள், வாசிங்க. 87வது பக்கத்துல இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள்
என்றான். பார்க்கிறோம், கர்த்தர் நம்மளுக்காய் யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மளுக்காய் இரத்தத்தை மாத்திரம் அவர் சிந்தவில்லை, அவர் இறங்கி வந்து நம்மளுக்காய் தன்னுடைய உயிரை மாத்திரம் கொடுக்கவில்லை. கர்த்தர் நம்மளுக்காய் யுத்தத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. யுத்தம் செய்வாரா? செய்வார். அவர் செய்கிற விதமே வித்தியாசமாய் இருக்கும். வேதத்தில் அநேக இடங்களில் தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காய் முன்பதாகவே போய் யுத்தங்களை செய்திருக்கிறார். ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்காக தேவன் முன்பதாகவே போய் அந்த பிள்ளைகளுக்கு நிமித்தமாய் தேவன் அநேக இடங்களில் யுத்தங்களை செய்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். யோசபாத் ராஜாவுடைய காரியங்களை பார்க்கலாம், தாவீதினுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். இப்படி அநேக இடங்கள்ல சொல்லலாம். யோசுவா, காலேப்பு என்று சொல்லுகிற இடங்கள்ல பார்க்கலாம். மோசே, இப்படி எல்லா கதாபாத்திரங்களிலுடைய இடத்திலையும் நாம பார்க்க முடியும். யார் தேவனால் நடத்தப்பட்டிருக்கிறார்களோ, யார் தேவனுக்கு முன்பதாய் இருக்கிறார்களோ, யார் தேவனை நம்பி இருக்கிறார்களோ, யார் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து இருக்கிறார்களோ, அவர்களுக்காய் தேவன் யுத்தம் பண்ணுகிறவராய் இருந்திருக்கிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து, உங்களுக்காக யுத்தம் செய்வாரு. நீங்க சண்டை போடாதீங்க. சத்தமா சொல்லுங்க, நீங்க சண்டை போடாதீங்க, உங்களுக்காக யுத்தம் செய்வாரு. வீட்லயும் சரி, நல்லா சத்தமா வரட்டும், வீட்லயும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லையும் சரி, சர்ச்சிலையும் சரி, சண்டை போடாதீங்க. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அவர் யுத்தம் பண்ணணும்? ஏன், எதனால் அவர் யுத்தம் பண்ணுகிறார்? ஏனென்றால் நம்ம செய்வது திராணி அல்ல. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அந்த காரியத்துல கூட எதிராளிகள் என் பிள்ளைகளை மேற்கொள்ள கூடாது என்று சொல்லி தேவன் விதவிதங்களில தேவன் அக்கறை படைத்தவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நாம் செய்கிறதை காட்டிலும் அந்த தேவன் பராக்கிரமசாலியாய் இருக்கிற தேவன் செய்வது பயங்கரமாய் இருக்கும். வாசிங்கள் என்னோடு கூட வேகமாய், ஒவ்வொருத்தவங்க எடுத்து வாசிங்க. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்து வாசியுங்கள். அப்படியே இன்னொருத்தவங்க வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசியுங்கள். இன்னொருத்தவங்க உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை இன்னொருத்தவங்க எடுத்து வாசிங்க. இன்னொருத்தவங்களுக்கு சொல்றேன், ஏசாயா 20:11. கூர்ந்து கவனிச்சவங்க எடுத்து வாசிப்பீங்க. நீங்கள் நெகேமியா 4:20, நெகேமியா 4:20 நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. வாசிங்கள். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசியுங்கள். நீங்கள் எவ்விடத்திலும் எங்களோட கூடுங்கள். எக்கால சத்தத்தை கேட்கிறீங்களோ அங்க உடனே கூடி விடுங்கள், எங்களிடத்தில் கூடுங்கள். ஆமென். நம்முடைய தேவன் நம்மளுக்காய் யுத்தம் பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய தேவன் நம்மளுக்காய் யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார். ஆமென். அங்க பார்க்கிறோம், சம்பலா தொபியா என்று சொல்லுகிறவர்கள் இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலே இவர்கள் செய்கிறதான அலங்கத்தை கட்டுகிறதான கட்டுகளை அவர்கள் சொல்லுகிறாங்க. கட்டுறீங்களா? கட்டுங்க கட்டுங்க. வளர்றீங்களா? வளருங்க வளருங்க. ஒரு காத்துக்கு நீங்களா தாங்குவீங்களா? உங்களுடைய நீங்க கட்டுற மதில் மேல ஒரு நரி ஏறி போச்சுன்னா கூட எல்லாமே இடிஞ்சு விழுந்துருமே என்று சொல்லி தேவனுடைய காரியத்தின் நிமித்தமாய் ஒருமனப்பட்டு செய்கிற நல்ல காரியங்களை கெடுத்து விடுகிற பேச்சுகளோடு அடமொழியாய் பேசுகிற ஜனங்கள் தான் சம்பலா தொபியா என்று சொல்லுகிறவர்கள். அவர்கள் அலங்கம் கெட்ட விடாதபடிக்கு அநேக விதங்களில் சூழ்ச்சிகள் செய்தார்கள், அநேக விதங்களில் தடைகளை செய்தார்கள். ஆனால்
இந்த தேவ ஜனமோ, நெகமியாவோடு சேர்ந்திருக்கிற தேவ ஜனமோ, அவர்களுக்கு நெகமியா சொல்லுகிறான், நீங்க அவங்கள குறித்து கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மளுக்காய் யாவையும் செய்கிறவராய் இருக்கிறார். எங்க எக்கால சத்தம் கேட்குதோ கேட்ட உடனே எங்க இடத்துல ஓடி வந்துருங்க. இந்த இடத்துல வந்து நாம் இருக்கிற பட்சத்துல தேவன் நம்மளுக்காய் யுத்தங்களை செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நெகமியா ஜனங்களுக்கு சொன்னான். பார்க்கிறோம், அந்த சம்பள தொபியா அவர்கள் மேற்கொள்ள முடியவில்லை. இவர்களுடைய காரியத்தை தேவன் நிறைவேற்றி கொடுத்தார். இவர்கள் கை வைத்தவைகளை தேவன் சக்சஸ் பண்ணி கொடுத்தார். இவர்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணி கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. உங்களுடைய எதுல நீங்க கை வச்சிருக்கிறீங்களோ, எதுல தேவ சுத்தத்தின்படி நடக்கிறீங்களோ, அதுல வருகிற சம்பளா தொபியா போன்றதான எல்லா சத்துருக்களை கர்த்தர் நிச்சயமாய் நிர்மலமாக்குவார். எக்கால சத்தத்தை கேட்டு எங்களிடத்தில் வர வேண்டும். ஆமென், ஆமென். எக்கால சத்தத்தை கேட்டு அந்த இடத்துல வர வேண்டும். உங்களுடைய காரியங்கள் இருக்கிற இடத்துல எக்கால சத்தங்கள் கேட்கப்பட வேண்டும். எக்காலம் கடவுளுக்கு நேராய், தேவனுக்கு நேராய் முழங்குகிற சத்தமாய் காணப்படலாம். கர்த்தரை ஆராதிக்கிறவைகளை காணப்படலாம். பார்க்க போகட்டும் பிரியமானவர்களே, அந்த இடத்துல எக்கால சத்தம் தொனிக்கிற வேளையில அந்த இடத்துல அவர்கள் கூடினதன் விளைவாய் கர்த்தர் அவர்களுடைய சத்துருக்களை தேவன் நிர்மலமாக்கி யுத்தம் செய்தார். ஆமென். அடுத்ததாக படிப்போம். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 47வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. ஏங்க, அவங்களுக்கு ஆண்டவருக்கு பட்டயம் மேட்டரே இல்ல. பக்கத்துல பாத்துங்க, ஆண்டவருக்கு பட்டயம் மேட்டரே இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனுக்கு இந்த பட்டயம் இருந்தா நல்லா இருக்குமா, அந்த பட்டயம் நம்மளை பாதுகாக்குமா, இது நம்மளுக்கு உகந்ததா இருக்குமான்னு சொல்லி மனிதன் தன் கையில் இருக்கக்கூடியதான ஆயுதங்களை வைத்து தன்னை பெருமையாகவோ தன்னை பாதுகாப்பாகவோ நினைக்கலாம். தன்னுடைய வெற்றிக்கு அடையாளமாக இருக்கலாம். தேசங்கள் அதே மாதிரி காணப்படலாம். அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது அநேக தேசங்கள். பல காரியங்கள் மிலிட்டரி ராணுவ படைகளை வைத்து பல காரியங்கள் இது பண்ணுகிறது. ஆனால் தேவனுக்கு படைபலம் அல்ல, தேவனுக்கு எந்த விதமான ஆயுத பலம் அல்ல, பட்டயத்தினாலும் அல்ல, ஆண்டவர் என்னதில்ல, ஈட்டினாலும் அல்ல. அவர் ரட்சிப்பதற்கு, வெற்றி கொடுப்பதற்கு, யுத்தம் பண்ணுவதற்கு இவைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆமென். என்ன இதுல புரிஞ்சுக்கொள்ளணும்னா, நாம் பார்க்கிறவைகளை வைத்து தேவன் யுத்தம் செய்கிறவர் அல்ல, அவர் வித்தியாசமாய் செய்கிறவர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பார்க்கிறோம் அங்க தாவீது அது மாதிரி தான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவருக்கு பட்டயமோ ஈட்டியோ மேட்டரே இல்லை. ஆண்டவர் சாதாரண ஒரு சின்ன கூழாங்கல்ல வைத்து தேவன் கோலியாத்தை சாய்ந்து விழ வைத்தார். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நினைக்கலாம், என் பிரச்சனை பெரிய பிரச்சனை, பெரிய பிரச்சனைக்கு சின்ன கூழாங்கல் தான் விடையாய் மாறுகிறது. ஆமென். அது தேவனால் கொடுக்கப்படுகிறவைகளாய், தேவ செயலாய் காணப்படும் என்றால் அவைகள் எம்மாத்திரம். ஆமென், அல்லேலூயா. கோலியாத்துக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். கோலியாத்துன்ற தாவீதுக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். அவன் பார்க்கறதுக்கு எவ்வளவு உண்டு, சின்ன பையன். ஆனா அவனுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய கோலியாத் எவ்வளவு பெரிய ஆளு, ரொம்ப பெரிய ஆளு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை பெருசு, நீங்க ரொம்ப சிறுசு. அது சாத்தியமாகுமா? சொல்லுங்க, சாத்தியமாகுமா? சும்மா சாத்தியம் ஆகாது. ஆனா தாவீதுனுடைய சிந்தை, ஜெபிக்கிறவன், தேவனை ஆராதிக்கிறவனுடைய சிந்தை, தேவனால் தொடர்புடையவனுடைய சிந்தை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? நான் சின்னவன் தான், என்கிட்ட ஈட்டியெல்லாம் செட் ஆகலை, வில்லெல்லாம் செட் ஆகலை. ஆனா இத்தனோண்டு கல்ல அவ்வளோ பெரிய இடத்துல நான் எரிஞ்சா குறி எங்கேயுமே மிஸ் ஆகாம இங்கிட்டு இவ்வளோ பெரிய இடத்துல படணும்னா
எங்க நான் தூக்கி போட்டாலும் சின்னது கண்டிப்பா என்ன செய்யும், போய் சின்ன நம்பிக்கைய கர்த்தர் கொண்டு யுத்தம் செய்வார். ஈட்டியை கொடுத்து அல்ல, ஆண்டவர் ஆயுதங்களை வைத்து அல்ல. தேவஜனமே, நீ எதிர்பார்க்காத நிலைகளில கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென். வாசியுங்கள், உபாகமம் 28:7 வாசியுங்களே. உனக்கு விரோதமாய் எழும்பு உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பதாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய், நல்லா கவனிங்க, ஒரு வழியாய் ஓடி உனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் 7 வழியாய் உனக்கு முன்பதாய் ஓடி போவார்கள். ஆமென். நீங்க நினைக்கலாம், இவ்வளோ பெரிய பிரச்சனை எப்படி என்னை விட்டு மாறும்? அது போகும்போது பீஸ் பீஸா 7 வழியாய் ஓடி போகும். ஆமென். கர்த்தருடைய யுத்தம் அப்படித்தான் இருக்கும். கர்த்தர் செய்கிற காரியம் அப்படித்தான் இருக்கும். தேவஜனமே, ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஒரு வழியாய் வருகிறவைகள், ஒரு வழியாய் உன்னை திணற வைக்கிறவைகள், ஒரு வழியாய் உனக்கு விரதமாய் நின்று உன்னை மடங்க வைக்கிறவைகளை கர்த்தர் நம்மளுக்காய் யுத்தம் செய்கிற பட்சத்துல அவைகள் 7 வழிகளில அவைகள் கடந்து போக வைப்பார், முறியடிக்க வைப்பார். கர்த்தர் நம்மளுக்காய் யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். யாத்ராகமம் 13 இன்னொன்னு காரியம், நம்மளுக்கு ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார், நம்மளுக்காக யுத்தம் பண்ணுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். அவர்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? இப்ப என்ன செய்யறாரு? போகும்படியாய் சொல்லிவிட்டாரு. பார்வோன் போக சொல்லிட்டான். ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறார். ஆனால் போகிற அந்த வேளையில ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. என்னென்ன தெரியுமா? அதை வாசிக்கிறீங்களா? வாசிங்கள். யாத்ராகமம் 13:17 வாசியுங்கள். பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின்பு ஜனங்கள் இப்ப யுத்தத்தை கண்டால் மனம் அடிவார்கள். ஏன்னா பார்வோனை பத்தி உங்களுக்கு தெரியும். திடீர்னு போன்னு சொல்லுவான், திடீர்னு போகாதன்னு சொல்லுவான். மோசமான ராஜாவே, திடீர்னு போன்னு சொல்லுவான், அடுத்து என்ன செய்ய மாட்டான், திடீர்னு போகாதன்னு சொல்லுவான். இப்படி உங்க லைஃப்ல நீங்க நிறைய பார்வன்களை நீங்க பார்த்திருப்பீங்க. காலையில ஒரு பேச்சா இருக்கும், சாயங்காலம் ஒரு பேச்சா இருக்கும், வித்தியாசமா. போகட்டும், பார்வன் இப்படிதான் இருப்பான். ஆனா தேவன் இப்ப அவங்களெல்லாம் கிளப்பி அவனுக்கு முன்னாடி போக வைக்கும் போது இவனுக்கு மைண்ட் மாறிடக்கூடாது. எல்லாரும் என்னை விட்டு போறாங்க, நம்ம வழியா தான் போறாங்க, அதாவது அவன் இருக்கிற இடத்துக்கு முன்பதாய் போறாங்க. அப்ப ஏன் இவங்களை இப்ப நம்ம டக்குன்னு நம்மளுடைய மிலிட்டரியை வச்சு நம்மளுடைய எல்லா காரியங்களை வச்சு இவங்களை திரும்ப பிடிச்சிடலாமே அப்படி சொல்லி மனசு வந்துடக்கூடாது, ஒரு யுத்தம் வந்துடக்கூடாது. அதனால தேவ பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்க, தேவ பிள்ளைகள் வேதனைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரா? வாசிங்க. பார்க்கிறோம், சில வேளையில யுத்தம் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும். அந்த யுத்தத்தை தேவன் செய்வாரு. ஆனா அந்த யுத்தத்துல நம்மளுடைய மனசை தேவன் எப்படியெல்லாம் வழி நடத்துகிறார். ஒரு சின்ன சின்ன காரியங்களை மாத்திரம் சுருக்கமா நான் சொல்லி நான் முடிச்சு விடுறேன். பார்க்கிறோம், அங்க சொல்லப்படுகிறது, ஒரு நம்மளுக்கு இப்பதான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்து ஏதாவது ஒன்று ஈஸியா கிடைச்சிரும் சொல்லி நம்ம நினைக்கிற வேளையில ஈஸியா நம்மளுக்கு கிடைக்காது. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எகிப்துல இருந்து அவங்கள கிளப்புறாரு. கிளப்பும் போது 2 விஷயம் அங்க நடக்குது. ஒண்ணு, ஆண்டவர் அவங்கள கிளப்புறாரு. முதலாவது எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் தான் அவங்கள என்ன செய்யறாரு? கிளப்பி கூட்டிட்டு போறாரு. ஆண்டவர் தான் போக சொல்றாரு. ஆனா தேவன் அவங்களுக்கு 2 காரியத்தை அங்க செய்யறாரு. ஒண்ணு என்ன தெரியுமா? இவங்க இந்த பக்கம் போனா பாலும் தேனும் ஓடுகிற தேசம் ரொம்ப ரொம்ப இங்கதான் எகிப்து. இப்ப இந்த ஜனங்கள் இங்க இருந்து இங்க போறது ரொம்ப பக்கம்.
ஆனா இப்படி போகாம ஆண்டவர் இப்படி போய் அங்க போய் பிரபா கிட்ட போய் அப்படி சுத்தி இப்படி வந்து இப்படி வர வைக்கிறார். இதான் விஷயமே. ஏன் இப்படி சுத்தி போக வைக்கிறாரு அப்படின்னா, முதல் காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்பி போய் விடுவார்கள். எகிப்துல இருந்து தான் இந்த என்னை வச்சுக்கோங்க, எகிப்துல இருந்து தான் அடிமையா இருக்கிறவர்களை பார்வோன் கிட்ட இருந்து ஆண்டவர் விடுதலை வாங்கியிருக்கிறாரு. இப்ப போகிறதுக்கு ஒருவேளை தேவன் இந்த பக்கமாய் போக அனுமதிச்சார்னா ரொம்ப பக்கம்தான். ஆனா பொல்லாதவனாய் இருக்கக்கூடிய பார்வோன் திரும்ப இவர்களை யுத்தம் பண்ணி இவர்களை கலங்கடித்திடக்கூடாது என்று தேவன் அக்கறைப்படுகிறவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்க மேல எப்பயுமே அக்கறை தான் படுவாரு. ஆண்டவர் எப்பயுமே உங்க பக்கம்தான், பார்வோன் கிட்ட விட மாட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி யோசிக்கிறார் பாருங்க. இங்க பக்கத்துல இருக்கிற எகிப்துக்கு இப்படி போகாம இப்படி சுத்தி போக வைக்கிறாரு. இது நம்மளுடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க. சீக்கிரம் கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்காம போகும்போது நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? கண்ணுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய ஒரு சீக்கிரமாக நடக்க வேண்டிய ஒரு காரியம், கண்ணுக்கு முன்னாடி போக வேண்டிய கானானுக்கு இப்படி போறதை விட்டுட்டு இப்படி கூட்டிட்டு போறாங்களே, ஏன் அப்படி சொல்லி பல கேள்விகள் எழுப்போம். ஏன் எனக்கு தாமதம்? ஏன் எனக்கு நான் நினைச்ச மாதிரி நடக்கல? ஏன் கண்ணுக்கு முன்னாடி தான் தெரியுது, இது ஈஸியா போயிடலாம். பிரதர், சிஸ்டர், உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், ஈட்டியும் இல்லாமல் ஆண்டவர் ஆயுதங்கள் இல்லாமல் ரட்சிக்க வல்லமை உடைய தேவன், சத்துருக்களை ஒரு வழியாய் வருகிறவைகளை 7 வழியாய் துரத்தி விடுகிற தேவன். ஆமென். அவருக்கு யோசிக்கிறத விடையா உனக்கு ஈஸியா தெரிஞ்சிட போதே. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய சொந்த பார்வையில் அது ஈஸியா இருக்கு. ஆனா ஆண்டவர், ஈஸிலையும் ஒரு கஷ்டம் இருக்கிறது, ஈஸிலையும் ஒரு ஆபத்து இருக்கிறத தேவன் அறிந்து இவர்கள் மனம் அடிந்து போய் விடுவார்கள். திரும்ப யுத்தம் என்றால் இவர்கள் சிதறி போய் விடுவார்கள், பயந்து போய் விடுவார்கள், அநேக காரியங்களை இழக்க நேரிடுமே. இவர்கள் ஒருவேளை விடுதலை வாங்கப்பட்டதான இடத்திலிருந்து திரும்ப அவன்கிட்டே போய் சிக்கி மனம் அடிந்து அவன்கிட்டே அடிமையாய் போய் விடுவார்களே என்று சொல்லி அவன் கண்ணுக்கு படாமலே தேவன் இந்த பக்கமாய் போகும்படியாய் அக்கறை காட்டுகிறவர் தான் சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருங்கள், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஈஸியா உங்க வாழ்க்கையில நடக்கலைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க மேல அக்கறைக்காக, அவைகளை ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் கர்த்தர் சில காரியங்களை தாமதம் ஏற்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க திரும்ப மனம் மடிந்து போயிடக்கூடாது, நீங்க இழந்து போயிடக்கூடாது. அதனால சில காரியம் உங்க கண்ணுக்கு கிட்டக்க தெரிகிறது கூட சில வேளையில தூரமா இருக்கலாம். ஆனால் உங்களை நடத்துகிறவர் தேவன் என்பதை மறந்து விடாமல் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படுங்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த 17-18 சேர்ந்து வாசியுங்கள். ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்பி போவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல். அப்ப அங்க யார் நடத்துறது? தேவன். நான் ஒன்னு சொல்லுவேன், அடுத்து சேர்த்து வாசிங்க. சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திரத்தின் வழியாக ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். பார்க்கிறோம். அப்ப சிவந்த சமுத்திரத்தின் வழியாக, வனாந்திரத்தின் வழியாக அவர்களை புறப்பட்டு போக பண்ணினார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வனாந்திரத்துல இருந்தாலும் சிவந்த சமுத்திரத்துல இருந்தாலும் கர்த்தரோட இருக்கிறீங்களா என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியம். ஆமென். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? நீங்கள்
வனாந்திரத்துல இருந்தாலும் சிவந்த சமுத்திரத்துல இருந்தாலும் நீங்க தேவனோடு இருக்கிறீங்களா? தேவன் உங்களோடு இருக்கிறாரா? தேவன் உங்களோடு இருப்பார் என்றால் உங்களுக்கு எப்பேற்பட்டதான சத்துருக்கள் ஒரு வழியாய் வந்தால் தேவன் யுத்தம் பண்ணி 7 வழியாய் போக வைப்பார். ஆமென், அல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு ஆண்டவர் கூட வேண்டாங்க, எனக்கு வனாந்திரம் தான், எனக்கு என்ன செய்யணும், எனக்கு வனாந்திரம் வேண்டாங்க, எனக்கு ஆண்டவர் வேணாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தப்பு. சிவந்த சமுத்திரம் வேண்டாங்க, எனக்கு ஆண்டவர் கூட இல்லாட்டினா பரவாயில்ல, நான் நினைச்ச இந்த ஷார்ட்கட்ல போய் எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சா எனக்கு போதுங்க. நிறைய பேர் எத்தனை வாட்டி நம்ம ஜெபம் பண்ணிக்கிறோம், எனக்கு இது மட்டும் கிடைச்சா போதும். ஜெபம் பண்ணிக்கிறோமா? சொல்லுங்க, ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? எனக்கு இது மட்டும் கிடைச்சா போதும், இது இப்ப இந்த இது எனக்கு இது மட்டும் கிடைச்சா போதும். நான் ரொம்பலாம் கேட்கல. இதுல வேற நம்ம நியாயப்படுத்தி கேட்கிறோம். நான் ரொம்பலாம் கேட்கல, நான் என்ன செய்யறேன், ரொம்ப கொஞ்சம் தான் ஆசைப்பட்டேன். இது தப்பா? நான் சொல்றேன், வனாந்தரமா இருக்கட்டும், சிவந்த சமுத்திரமா இருக்கட்டும், கர்த்தர் உங்களோடு இருக்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்பதில் மாற்றம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு வனாந்திரத்துக்கு போனாலும் சிவந்த சமுத்திரத்துல ஜனங்கள் போனாலும் கர்த்தர் அவர்களோடு இருந்தார். ஆமென். தேவ பிள்ளையே, நீ எந்த கஷ்டத்துல இருந்தாலும் கர்த்தரோட இருக்கிறியான்றத மாத்திரம் நீ உணர்ந்துகிட்டே இரு. உன் ஷார்ட் வழியை யோசிக்காத, உன் குறுகின காரியத்தை வச்சு நீ சக்சஸ் நடக்கணும்னு நினைக்காத. அது உன்னுடைய வாழ்க்கையில ஜெயமாய் இருக்காது. அது நிச்சயமாய் ஆரம்பம் ஜெயத்தை போல இருக்கலாம், ஆனால் பார்வோன் உன்னை கவ்விக்கொள்வான், பார்வோன் யுத்தம் பண்ணுவான், பார்வோன் உன்னை மடங்கடிப்பான், நீ அவனிடத்தில் அடிமையாய் விடுவாய் என்பதற்காகத்தான் கர்த்தர் சில சிவந்த சமுத்திரத்தையும் சில வனாந்திரத்துக்குள்ளாகவும் தேவன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துகிறார். அங்க உனக்கு விரோதமாய் எந்த காரியம் வந்தாலும் தேவ 7 வழியாய் ஓடி ஒளிய வைப்பார், மடங்கடிப்பார் என்பதெல்லாம் மாற்றமில்லை. ஆமென், அல்லேலூயா. என்னுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, என் புத்திக்கு சில காரியத்தை நான் உங்களை மிஞ்சி நான் எதையாவது ஈஸின்னு சொல்லி நான் கேட்டேன்னா என்னை மன்னிச்சிருங்கப்பா. எனக்காக யுத்தம் செய்யுங்க ஆண்டவரே, எனக்காக யுத்தம் செய்யுங்க ஆண்டவரே. சில பேர் நீங்க கேட்பீங்க, என் பிள்ளைக்கு இது மட்டும் நடந்துடட்டும். நீங்க அதை காட்டிலும் என் பிள்ளைய ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன்னு கொடுங்க. என் வீட்டுக்கார் மாத்திரம் மாறிட்டா என் குடும்பமே ஊழியம் செஞ்சிரும். இல்ல, இந்த வனாந்திரத்துல ஆண்டவரோடு இருக்க பழகுங்க. இந்த கஷ்டத்திலையும் ஆண்டவரோடு இருக்க பழகுங்க. கர்த்தரோடு இருக்க பழகுனீங்கன்னா, இந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி ஆண்டவரோடு இருக்க பழகுனீங்கன்னா, அந்த ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட பார்வோன் வந்தாலும் கர்த்தர் தலைதெறிக்க ஓடி போக வைப்பார், தலைதெறிக்க ஓடி போக வைப்பார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, சில ஈஸியான பாதையை நான் கேட்டு அது மேல நான் ஆண்டவரே அக்கறைப்பட்டு அதையே நான் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் தேகமா எடுத்து நான் நடந்து கொண்டேன். என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இதுதான் ஆசை, இது எனக்கு நடந்துடட்டும், இது மாத்திரம் எனக்கு நடந்துடட்டும், இனிமேட்டுக்கு ஆண்டவர்கிட்ட நான் வேற எதையுமே கேட்க மாட்டேன் என்று இந்த இடத்துல எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணிருக்கிறீங்க, எத்தனையோ பேர் நீங்க ஜெபம் பண்ணிக்கிறீங்க. இது மட்டும் நடக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, இத காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவர். என் கூட இருங்கப்பா, இந்த கஷ்டத்துல என் கூட இருங்கப்பா, இந்த வனாந்திரத்துல என் கூட இருங்கப்பா, இந்த சிவந்த சமுத்திரத்துல என் கூட இருங்கப்பா. நான் பரவாயில்ல, கொஞ்ச தூரம் நான் நடந்து போனாலும் பரவாயில்ல, வனாந்திரத்துல நான் தனிமையா நடந்து போனாலும் பரவாயில்ல, என் கூட நீங்க இருங்கப்பா, என் கூட நீங்க இருங்கப்பா. எத்தனை பேர் ஆண்டவர் வேணும் சொல்லி கேட்கறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் வேணும் கேட்கறீங்க? உங்களுக்கு குறுகளா இருக்கக்கூடிய நபர்களோ ஒத்தாசைகளையோ நீங்க நாடுகிறதை காட்டிலும் ஆண்டவரை தேடுவீங்களா? இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில இழந்து போனவைகள் எல்லாம் போகட்டும். கர்த்தர் உங்களுக்கு சித்தனா போகட்டும்.
உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ரெகோபோத்தை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். தேவ ஜனமே, தேவ ஜனமே, தேவன் ரெகோபோத்தை தருகிறவராய் இருக்கிறார். தேவன் ரெகோபோத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால மலைகள் பெயர்ந்து தடைகள் உடைந்து மேடுகளை, ஆண்டவரே ஆண்டவரே மேடுகளுக்கு மேல என்னை கொண்டு போகிறவர், ஏசேக்கு போனாலும் சித்னா போனாலும் ரெகோபோத்தை எனக்கு தருகிற தேவன். எனக்கென்று ஒரு பாதையை வச்சிருக்கிறீங்க, எனக்கென்று நீங்க ஒரு மனசை வச்சிருக்கிறீங்க, எனக்கென்று ஒரு நல்ல காரியங்களை வச்சிருக்கிறீங்க. நானா யோசிக்கிற யோசனை வேணாம் ஆண்டவரே, உங்க கிட்ட நான் சரணடைஞ்சிறேன். எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல ஆண்டவரே என் புத்தினால நான் நடக்கிறத காட்டிலும் தேவ பிரசனத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல, இந்த ஆராதிக்கிற நேரத்துல தேவ பிரசனம் இருக்கிற இந்த இடத்துல எத்தனை பேர் ஆண்டவர் கிட்ட உங்களை மறுபடியும் உங்களை எடுத்து கட்டும்படியாக ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுக்கும்படியாய் இந்த காலை நேரத்தில் உங்களுடைய இருதயம் எழும்புகிறது. வாய்களை திறந்து அப்படியே ஆண்டவரே, நான் சில என் வாழ்க்கையில சில ஈஸியானதை நான் நாடிக்கொண்டே இருந்தேன், சில ஈஸியை தேடிக்கிட்டே இருந்தேன். வேணாம் ஆண்டவரே, ஈஸியோ வனாந்திரமோ நீங்க என் கூட இருங்க ஆண்டவரே. எத்தனை பேர் இன்னைக்கு, எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி சொல்லுகிறவங்க எழும்பி நின்று ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா. கேளுங்க, தப்பே இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு பேசியிருக்கிறாருன்னா நம்மளை மாத்திக்கொள்வோம். நம்மளுக்கு கானானுக்கெல்லாம் போகணும், நம்மளுக்கு கானானுக்கு தான் போகணும். கானானுக்கு இப்படி போனா என்ன, அதை காட்டில ஆண்டவரோட கானானுக்கு போகணும். ஆண்டவர் தந்திருக்கிற வாக்கு தத்தத்தை ஆண்டவர் இல்லாம நீங்க எப்படி அனுபவிக்க முடியும்? நிறைய பேர் அதுதான் நினைக்கிறோம். ஆண்டவர் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை, ஆண்டவர் இல்லாத ஒரு சுய ஆசைகளை வளர்த்துக் கொள்ளுகிறீங்க. ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னுடைய ஆசை வேணாம் ஆண்டவரே, என் மனசு சொன்னதை நான் இனிமேட்டு கேட்க மாட்டேன் ஆண்டவரே. இந்த மாம்சத்தை நான் ஆண்டவரே நான் இனிமேட்டுக்கு நான் அந்த பேச்சை கேட்க மாட்டேன் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது அல்லவா, இந்த மனசு சொல்றதை கேட்காத ஆண்டவருடைய ஆவி இருக்கிறது, ஆண்டவருடைய ஆவி இருக்கிறது. ஆண்டவருடைய ஆவி உன்னை தளர்ந்து போக வைக்காது. வனாந்திரத்துல உன்னை போஷிக்கும், வனாந்திரத்துல உன்னை நடத்தும், வனாந்திரத்துல உன்னுடைய தேவைகளை சந்திக்கும். உனக்கு ஒரு ரெகோபோத்தை தேவன் உண்டு பண்ணி கொடுப்பான். இன்னருகிலிரு ஓ இயேசுவே, என்னை விட்டு விலகாதிரு. இன்னருகிலிரு ஓ இயேசுவே, என்னை விட்டு விலகாதிரு. இன்னருகிலிரு ஓ இயேசுவே, என்னை விட்டு விலகாதிரு. கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எழுப்பி நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் மறுபடியும் இரத்தத்தினால கழுவி, தேவ பிள்ளைகளுக்கு நீர் மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் இருங்க ஆண்டவரே. எங்க ஆண்டவரே சுய எண்ணம் வேண்டாம் ஆண்டவரே, எங்க சுய முடிவு வேண்டாம் ஆண்டவரே. உங்க முடிவு நீங்க கூட இருந்தா போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya. ஏசப்பா, எங்க பிள்ளைகளோடு நீங்க இருங்க ஆண்டவரே. இன்னைக்கு இந்த ஆலயத்துல சுய முடிவுகள் எல்லாத்தையும் கலட்டி போட்டுறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சுய ஆசைகளை கலட்டி போடுறாங்க ஆண்டவரே. எகிப்தின் காரியம் எங்களுக்கு வேண்டாம். பார்வனுடைய ஆசைகள் எங்களுக்கு வேண்டாம். பார்வன் கிட்ட போய் எங்களுக்கு நடக்க வேண்டியதான துரிதமாய் நடக்க வேண்டிய காரியங்கள் வேண்டாம். நீர் எங்களுக்கு செய்வது எப்படியோ அப்படியே எங்களுக்கு நடக்கட்டும். கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. கரங்களை உயர்த்தி எங்களுடைய வேலை ஸ்தலத்துல கூட இருங்க ஆண்டவரே. கேளுங்க, என் வேலை ஸ்தலத்துல நீங்க கூட இருங்க ஆண்டவரே. நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் என்பது பெருசல்ல ஆண்டவரே. நான் எத்தனை இடத்துல நான் திட்டு வாங்கினாலும், எவ்வளவு நான் மிஸ்டேக் விட்டாலும் நீங்க என் கூட இருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் திறமையானவன் அல்ல. நான் வேலை பார்க்குற இடத்துல கர்த்தர் என்ன, நீங்க ஆண்டவரே என் கூடவே இருப்பீராக. கேளுங்க தேவ பிள்ளையே, ஆண்டவரே என் குடும்பத்துல நீங்க இருங்க ஆண்டவரே. என் குடும்பத்துல சில காரியத்தை நான் செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியறதில்ல. பலவீனமா இருக்கிறேன். குடும்பத்துல அப்பப்ப ஆண்டவரே பிரச்சனைகளும் ஆண்டவரே அநேக காரியங்கள் காணப்படுகிறது. ஆண்டவரே, இது எனக்கு தீராதா என்று சொல்லி நான் யோசிக்கிறத காட்டிலும் ஆண்டவர் அந்த வீட்டோடு இருப்பார் என்றால் எனக்கு அது போதுமானது. என் ஆண்டவர் என்னோடு கூட இருங்க. நான் இருக்கிற வீட்டுக்குள்ளாக நீங்க இருங்க ஆண்டவரே. அந்த வீட்டுல இருக்கிற பிரச்சனையை நான் பார்க்கிறத காட்டிலும் என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை, என் ஆண்டவருடைய தேவ தூதர்களை, என் ஆண்டவருடைய வார்த்தையை நான் பார்க்க விரும்புகிறேன் ஆண்டவரே. வனாந்தரமோ ஆண்டவரே, அவாந்தர வெளியோ, எனக்கு நீங்க என் கூட வந்தா போதும். நீங்க இருந்தாலே தானாக எல்லாம் சரியாய் மாறும். மாறாத பிள்ளைகள், மாறாத குடும்பஸ்தர்கள் எல்லாரையும் கர்த்தர் மாற்றி விடுவீங்க. மலைகளை போல மெழுகு போல ஆண்டவரே உருக வைக்கிற தேவ, மலை போன்றவைகளை உருவைக்க ஆண்டவரே உம்மால முடியுமே. எனக்காய் யுத்தம் செய்கிறவர் என் கூட இருங்க, என் கூட இருங்க. படிக்கிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி கேளுங்க. காலேஜ்ல ஆண்டவரே, ஸ்கூல்ல படிக்க முடியாம இருக்கிற என்னுடைய இடத்துல எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஆண்டவரே இதெல்லாம் முடியல, எனக்கு ஒண்ணுமே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையல, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா என் கூட இருங்க ஆண்டவரே. உம்மை துதிப்பேன். என் கூட இருங்க. நீங்க தான் அந்த ஸ்கூல்ல என்ன சேர்த்து விட்டீங்க. நீங்க தான் அந்த காலேஜ்ல படிக்க வச்சிருக்கிறீங்க. ஆகையால் என்னோடு கூட இருப்பீராக. கரங்களை உயர்த்தி படிக்கிற பிள்ளைகள் கேளுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் ஆண்டவரே புதிய புதிய நடத்துதல, புதிய புதிய ப்ரமோஷனை, புதிய புதிய மாற்றங்களை அவருடைய பிரசன்னம் செய்யும். ஒரு வழியாய் தடையாய் நிக்கிற எல்லா சத்துருக்களை 7 வழியாய் கர்த்தர் இந்த நாளில் இந்த அபிஷேகத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் உடைத்து ஆண்டவர் துரத்துகிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த விடுதலையை வாங்கி கொள்றீங்களா? இயேசுவின் நாமத்தினால எல்லா கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால, புரிந்து கொள்ளாமல் ஏற்படுகிற எல்லா பார்வனுடைய சூழ்ச்சிகள் இயேசுவின் நாமத்தால் நிர்மலமாய் போவதாக. உங்க மேல கர்த்தருடைய ஆவியின் வல்லமை இறங்கி கொண்டு இந்த வேளையில உங்களுக்கு யுத்தம் செய்யும். Hallelujah, 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 hallelujah. ஜெபிக்காம எதையும் செய்யக்கூடாது. ஆண்டவர் இல்லாம எதையும் செய்ய மாட்டேன். ஆண்டவர் இல்லாம எது மேலேயும் நான் கை வைக்க மாட்டேன். ஆண்டவர் இல்லாம நான் எதையும் நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன். ஆண்டவர் இல்லாம நான் எதையும் பிடிமானமாய் பிடித்துக் கொள்ள மாட்டேன். கூடவே இருங்கப்பா. நெஞ்சில கரங்களை வச்சு என் கூடவே இருக்கிறவரே, என் கூடவே இருக்கிறவரே, இந்த ஆலயத்திலிருந்து உங்களை அழைத்து கொண்டு போகிறேன். இந்த வாரம் முழுக்க எல்லா காரியத்திலும் என் கூடவே இருங்கப்பா. நீங்க போற வழியில தான் நான் போகணும். சொல்லுங்க, நீங்க போற வழியில தான் நான் போகணும். நீங்க எதை காட்டுறீங்களோ அதை தான் நான் செய்யணும். நீங்க காட்டாததுல நான் வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும். நீங்க சொல்லாததை நான் செய்யக்கூடாது. எனக்கு இது தெரிஞ்சது தானே என்று சொல்லி என்னுடைய ஆணவத்துவம் ஆண்டவரே எழும்பிடக்கூடாது. என்னை தாழ்த்துகிறேன், தாழ்த்துகிறேன். இந்த இருதயத்துல குடிக்கொள்ளுங்க. என்னை தாழ்த்துகிறேன். 2 கையை வானத்துக்கு உயர்த்தி என் கூடவே இருங்கப்பா.
சொல்லுங்க. நான் எங்க போனாலும் என் கூடவே இருங்கப்பா, என் கூடவே இருங்கப்பா. இருள் வருகிற வேளையில வெளிச்சமாய் மாறுகிறவரே, இருள் வருகிற வேளையில வெளிச்சமாய் மாறுகிறவரே, நன்றி. உங்க பிரசனம் இருந்தால் போதும். தூரம் ஒரு மேட்டரே இல்ல, லேட் ஒரு மேட்டரே இல்ல, என் கூடவே நீங்க இருங்க. லேட் ஆனதுக்கு பிற்பாடுதான் கர்த்தர் ருசி உள்ள திராட்சரசத்தை கர்த்தர் கொடுத்தார். சில காரியம் லேட் ஆனால்தான் ருசி உள்ள திராட்சரசத்தை கர்த்தர் உருவாக்கி தருவார். உங்க வாழ்க்கையில சிலது லேட் ஆயிருச்சா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ருசி உள்ள திராட்சரசத்தை கர்த்தர் ஆயத்தமாக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்க கற்சாடியை கர்த்தர் ருசி உள்ளவைகளாய் மாற்ற அவர் விரும்பி இருக்கிறார். வெறும் தண்ணீர் தான் ஊத்தப்படும், ஆனா அது தேவ மகிமை நிறைந்தவைகளாய் ருசி உள்ளவைகளாய் மாறும். நன்றி ஆண்டவரே. ஒரு ஆவியில எளிமை உடையவர்களாய் மாறுங்க. உங்க ஆவியில நீங்க எளிமை உடையவர்களாய் மாறுங்க. ஆண்டவர் யோவான்ல அங்க அதைத்தான் சொல்றாரு. எல்லாம் தீரட்டும், என் வேலை வரட்டும். எப்ப தெரியுமா வேலை வரும்? நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி வெறுமையாய் அந்த கற்சாடி மாறுகிற வேலைத்தான் ஆண்டவர் இறங்கி வந்தார். நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி எந்த இடத்துல ஆவியில தன்னை தாழ்த்தி தன்னை எளிமைப்படுத்துகிறீங்களோ, கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வருவார். உங்க வாழ்க்கையில் அதுக்கப்புறம் ருசி உள்ள திராட்சரசம் தான். யார் எடுத்தாலும் யாரு கூட இருந்தாலும் நீங்க ருசியாத்தான் இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக கலப்பு அந்த பிரசன்னம் உங்களோடு கலக்க போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரே, என் வாழ்க்கையில கலந்து என்னை ருசி உள்ளவைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில கலந்து என்னுடைய ஆண்டவரே காரியங்களில ருசி உள்ளவைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே, மாத்துங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை, புதிதாய் வந்திருக்கிறவர்களை, தேவையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறவர்களை, எனக்காய் இந்த ஆலயத்தில் ஒரு ஜெபம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஏங்கி இருக்கிறவர்களை கர்த்தர் இந்த நாளில் கேட்டு, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய மனசை அறிஞ்சிருக்கிறவர், இந்த படிக்கட்டுல காலடி எடுத்து வைக்கும் போதே, வீட்டில இருந்து கிளம்பும் போதே உம்முடைய பிள்ளைகளுடைய மனசையும் வேண்டுதல்களையும் உண்மையையும் கர்த்தர் அறிந்தவர். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த பலிபீடத்துல வந்து கண்ணீர் வடிக்கிறவர்களை, ஆண்டவரே மனசுல ஆண்டவரே ஒரு காரியத்தோடு சுமந்து வந்தவர்களை கர்த்தர் நீர் ஆண்டவரே சந்திக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசனம் விடுதலையாக்கட்டும், சுகத்தை கொடுக்கட்டும், நன்மைகளை வழங்க செய்யட்டும். எனக்கு கர்த்தர் இருந்தா போதுங்கன்னு சொல்லுகிற அந்த தாழ்மை உள்ள அந்த இருதயமும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க பலப்படுத்தி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னவர், 7 வழியாய் ஓடி போக வைப்பேன் என்று சொன்னவர், அவர் எல்லாத்தையும் செய்வார். கண்ணுக்கு முன்னாடி ஈட்டிய பார்க்க முடியாது, ஆயுதத்தை பார்க்க முடியாது, ஆனா சில காரியங்களை கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அது நடக்கும் உங்க வாழ்க்கையில. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கொண்டு, தேவ அபிஷேகத்தினால கர்த்தருடைய ரத்தத்தை கொண்டு தேவ பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நன்மைகள் உம்முடைய பிள்ளைகள் மேல அதிகமாய் தங்கி தாபரிக்கட்டும். குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தேவனுடைய கிருபையின் கரம் அவங்களை காத்து ஆசீர்வதித்து சமாதானத்தோடு நடத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மளுடைய எல்லா காரியத்திலும் அதிகமாய் காணப்படுவதாக.